அந்த அகவாணியை நம்ம கேட்க வேண்டும் என்று ஓர் யோசனை செய்தால் போதும், ஆட்டோமேட்டிக்கா அது கேட்கிற ஃப்ரீக்வன்சிக்கு நாம் மெதுவாக மாறிவிடுவோம். அது சொல்றதை நாம கேட்கணும். முதல்ல அது கேட்கறதுக்கு அதற்காகத்தான் தியானம். மைண்டை நாம காம் பண்ணிக்கிறது வெறும் அந்த விஸ்வசக்தியை வாங்கறதுக்கு மாத்திரம் கிடையாது. இந்த மூன்றாம் கண் எழுச்சி என்பது என்ன? அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம வரும்போது அனைத்தையும் பார்க்கிறோம். அதே மாதிரி அக உலகத்தில் இருந்து அனைத்தையும் பார்க்க முடியும். அந்த வாணியை, அதாவது அந்த குரலை நம்மளால கேட்க முடியும். அது நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கு உண்மையில. ஆனா அந்த ஃப்ரீக்வன்சியில நாம இல்லாத போது அது நமக்கு கேட்காது. சோ நாம் சாதனை செய்ய 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 அக உலகத்துக்குள் பயணம் செய்யலாம், அகவாணியை கேட்கலாம். இவை இரண்டும் வைத்து நாம் நம் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். நமக்கு விசுவாசம் இருக்கும் போது அங்கிருந்து கைடன்ஸ் என்பது கண்டிப்பாக வரும். ஆனா அதற்கு வேண்டியது, மறுபடியும் சொல்றேன், பூரண விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். பூரண விசுவாசம் இருந்தாலே போதும், அங்கிருந்து நமக்கு கைடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடு. வேற எதையும் நம்ம செய்ய தேவையில்லை. சோ அவநம்பிக்கைகளை நாம் விட்டுவிட வேண்டும். லாஜிக் மைண்டை விட்டுவிடணும், கம்பேரிசனை விட்டுவிடணும், ஜட்ஜ்மெண்ட் செய்யறதை விட்டுவிடணும். இது அனைத்தையும் நம்ம விட்டுவிட்டால் ஒவ்வொரு நொடியும் அந்த ஃப்ரீக்வன்சியில் நமக்கு வரும் தகவல்களை நாம் கேட்க முடியும். சோ டோட்டலா அனைத்தையும் விட்டுவிட்டு அந்த ஒரு டிரான்ஸ் நிலையில் ஒன்னும் அமைதியாகவும் இருக்கலாம். இல்லை என்றால் ஞானத்தில் அந்த டிரான்ஸ் நிலைக்கு போகும் போது நமக்கு அனைத்தையும் கேட்கும் அந்த ஞானத்தை நம்மளால் பெற முடியும். அந்த அகவாணியை கேட்கிற அளவுக்கு நம்மளுடைய பிராக்டிஸ் என்பது இருக்கும். அந்த பிராக்டிஸ் நாம் செய்யும் போது அந்த ஆன்ம சக்தி என்பது நம் வாழ்க்கையில் பல மிராக்கிள்ஸ் செய்கிறது. சோ நாம செய்ய வேண்டியதெல்லாம் தியானம் செய்ய வேண்டும், அக உலகத்திற்கு பயணம் செய்ய வேண்டும், அகவாணியை கேட்க வேண்டும். அந்த ஞானத்தோடு இந்த வாழ்க்கையில் நாம் எதை வேண்டுமானாலும் நாம் பெறலாம். இங்க இது நல்லது கெட்டது எல்லாமே சரியா நடக்குமா என்ற பேச்சுக்கு இடமில்லை. அனைத்தையும் பியூர் கான்சியஸ்னஸ். இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் இந்த வெளி உலகத்துல என்னதான் முயற்சி செஞ்சாலும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. நமக்கு நாமே பாசம் சொன்னது எதற்கு? நம் அக உலகத்தில் அனைத்து ஞானமும் இருக்கு, அதை நாம் பெறுவதற்கு எல்லா தகுதியும் இருக்கும் போது அங்கிருந்து அனைத்தையும் நாம் பெற்றால் போதும். நமக்கு நாமே பாஸ், நமக்கு நாமே குரு. வேற எவரும் வெளியில இருந்து வந்து நம்மளை ஆன்மீகமாகவோ பௌத்திகமாகவோ உயர்த்த முடியாது. நம் கையில அனைத்தும் இருக்கு. சோ எக்காரணத்து கொண்டும் வாழ்க்கையில எந்த நொடியிலும் உங்களுடைய ஆசையை, அதாவது வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை தெரிந்து கொண்டு அதுக்கு ஏற்றவாறு வாழ்வதற்கு நீங்கள் தயாராக இருங்கள். எந்த விதமான சோர்வும் அடைய வேண்டாம். ஏனென்றால் அக உலகத்தின் சக்தி என்பது ஒவ்வொருடையும் நம் கூடவே இருக்கு. நாம கேட்ட உடனே கொடுப்பதற்கு அது ரெடியாக இருக்கும் போது அதனுடைய டைனமிக்ஸ், அந்த மெக்கானிசம்ஸ், அக உலகத்தின் டைனமிக்ஸும் அக சக்தியின் அந்த இதுவும் நம்ம தெரிந்து கொண்டால் அனைத்தையும் எளிதில் பெற முடியும். சோ இதுக்கு நாம என்ன செய்யணும்? இந்த மெக்கானிசம் நமக்கு வரணும்னா என்ன செய்யணும்? 3 இருக்கு. 3 தான். அமைதியா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும், அன்போடு இருக்கணும். 3 ஆ இருந்தா போதும். இல்ல 3 ஏன்னு வச்சுக்கோங்க. ஏக்யூப். ஆனந்தம், அமைதி, அன்பு. இந்த 3 இருந்தால் போதும். அக உலகத்திலிருந்து நம்மளால் அனைத்தையும் பெற முடியும். அகப்பயணம் செய்தாலும் கூட அத அகவாணியை நம்மளால் கேட்க முடியும். எப்பொழுது அதை நாம் கேட்கிறோமோ நம் வாழ்க்கையில் இங்க வேற எதுவும் தேவையே இல்லை. இதுதான் அக உலகம். நமக்குள்ளேயே இருக்கு, அனைத்தும் இருக்கு. உனக்குள் நீ பயணம் செய்.
நம்ம வெளி உலகத்தில் எவ்வளவு வேண்டுமானாலும் நாம் பயணம் செய்யறோம். எத்தனை 1000 கிலோமீட்டர்களும் போறோம். இங்க போலையே, அங்க போலையே, அது பார்க்கலையே, இது பார்க்கலன்னு எல்லாத்துலயுமே நம்ம பறக்கிறோம். ஆனால் நமக்குள் நாம் ஒரு அடியாவது எடுத்து வைக்கிறோமா என்பதுதான் இங்க கேள்வி. அங்க இல்லாத ஒரு உலகம் இங்க நமக்கு இருக்கிறது. இந்த உலகத்தில் நமக்கு தேவையான அனைத்தும் இருக்கிறது. எதை வேண்டுமானாலும் நாம் பெறலாம், நாம் சொந்தமாக்கிக் கொள்ளலாம். அதிலிருந்து எவ்வளவோ ஞானத்தை பெறலாம். அந்த ஞானத்தின் மூலமாக இந்த பூமியில் நம் வாழ்க்கையை நாம் ஆனந்தமாக வாழ இயலும். சோ ஞானம் எதற்கு? ஆனந்தமாக வாழ்வதற்கு. ஆனந்தம் வேண்டுமென்றால் ஞானம் வேண்டும். ஞானம் வேண்டுமென்றால் அக உலகத்திற்கு போகணும். அந்த அக உலகம் அவரவர்களுக்கு அவர்கள் கிட்டேயே இருக்கு. அங்கே நாம் செல்ல வேண்டும். சோ அகசக்தி நமக்குள் இருக்கும். இந்த அகசக்தி தான் அந்த இன்னர் சக்தி. இந்த பௌதிக நிகழ்வுகள் நம் வாழ்க்கையில மலர்வதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த சக்தி தான் பல பரிமாணங்களில அது மாற்றம் பெறுகிறது. அது எப்படி மாற்றம் பெறுகிறது என்ற அந்த டைனமிக்ஸ் நமக்கு தெரிந்து கொண்டால் போதும், அனைத்தையும் நம்மளால் சாதிக்க முடியும். ஆனா நம்ம விதின்னு ஒண்ணு இருக்கு, கடவுள் தலையெழுத்துன்னு ஒண்ணு இருக்கு. கடவுள் அவனுடைய சித்தம் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் எல்லாம் நடக்கும். இந்த மாதிரி நம்ம பேசிக்கொண்டு இருக்கும் போது நம்மளுடைய அகசக்தி என்பது நம்மளால் பயன்படுத்த இயலாது. இவை அனைத்தும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நாம ஈகோ இல்லாம இருக்கிறதுக்கு எல்லாமே கடவுள் செயல், கடவுள் சொல்லுன்னு சொல்லி நாம் இருக்கும் போது நமக்கு எந்த விதமான அகங்காரம் இருக்காதுன்னு சொல்லி நாம இந்த மாதிரி பேசுறோம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையில் நாம ஒரு நிராசையோடு இருக்கிறோம். நமக்கென்று ஒரு கொள்கை இல்லை, நமக்கென்று ஒரு பாதையை நம்ம அமைத்துக் கொள்ளல. எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வேதாந்தம் பேசினா நம்மளுடைய அகசக்தி என்பது நமக்கு பயன்படுத்திக்க வராது. கடவுள் இச்சைக்கு முன்னாடி நமக்கென்று ஒரு இச்சை நமக்கு இருக்கணும். நமக்கென்று ஒரு லட்சியம் இருக்கணும். லட்சியம் இல்லாமல் யாரும் இந்த பூமியில் பிறப்பதே கிடையாது. நம் பிறப்புக்கென்று ஒரு காரணம் என்றது இருக்கு. காரணம் இல்லாம இங்க யாருமே பிறக்கல. யாரோ 2 பேரு உல்லாசமா இருந்ததின் காரணமாக நாம இந்த பூமிக்கு வரல. அவங்க மூலமாக நம்ம வந்திருக்கிறோம். எல்லா பிறப்புக்கும் எல்லா மனுஷங்களுக்கும் அவர்களுக்கென்று காரணம் இருக்கிறது. அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கை லட்சியம் என்பது இருக்கிறது. அந்த வாழ்க்கை லட்சியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிந்து கொண்ட பிறகு நாம் எப்படி வாழ்கிறோமோ அதுதான் இந்த பிறவியின் வெற்றியாக மாறுகிறது. இல்லைன்னா வந்தோமா போனோமா, போனோமா வந்தோமா. பெரியவங்க சொல்றாங்க, வந்த மாடை கட்டுறது இல்ல, போன மாடை தேடுறது இல்லைன்னு. அதாவது எந்த பொறுப்புமே இல்லை. எல்லாம் எதுவும் தானாக தன்னிச்சையாக ஏதும் நடக்காது. நம் விருப்பத்திற்கு ஏற்றவாறு எதுவா இருந்தாலும், பேரிடர்கள் ஆனாலும் சரி, மழை வெள்ளங்கள் ஆனாலும் சரி, சூரியன் இந்த அளவுக்கு சுற்றி எடுத்து கொண்டு இருந்தாலும் சரி, அனைத்தும் நாம நினைத்ததின் காரணமாகத்தான் நடக்கிறது. இப்ப நீங்க கேட்கலாம், நம்ம நினைச்சோமா இந்த மாதிரி இவ்வளவு வெயில் இப்படி சுட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம நினைச்சோமா? எஸ், நாம செய்த பல செயல்கள் அதுக்கு காரணமாக இருக்கிறது. நாம என்ன செஞ்சோம்னு நமக்கே தெரியும். சரி, இப்போ வெயில் வேண்டாம்னு நான் கேட்டுக்கிறேன்னா, பல பேர் இல்ல, எல்லாருமே கேட்டுக்கணும். நிஜமாவே நான் இங்க தமாஷுக்கெல்லாம் எதுவும் சொல்லல. நிஜமாவே இருக்கிறவங்க எல்லாரும் 100% இந்த அளவுக்கு வெப்பம் வேண்டாம்னு நினைச்சா கண்டிப்பாக கோடை மழை என்பது ஒரு காலத்தில் இருந்தது, இப்ப இல்ல. மழை காலத்துல மழை வருவது ஒரு பெரிய அதிசயமாக மாறிவிட்டது இப்ப நமக்கு. அப்ப கோடையில மழை,
கண்டிப்பாக இருந்தது இல்ல ஒரு காலத்துல இயற்கையில. இப்ப ஏன் மறைந்து விட்டது? மறுபடியும் நாம் அனைவரும் அதனை கேட்டுக்கொண்டால் கண்டிப்பாக இந்த வெப்பம் குறைஞ்சு நமக்கும் கோடை மழை என்பது வரும். ஆனா இப்ப நாம என்ன நினைக்கிறோம்? மழைக்காலத்துல மழை வர்றதில்ல, அப்புறம் கோடை காலத்துல நீ மழை கேட்டா எப்படி வரும்? அதெல்லாம் புத்தகங்கள்ல தான் இருக்கு. அது எப்பவோ 4 தலைமுறைக்கு முன்னாடி அவங்க பார்த்ததுதான். இப்ப நமக்கு அதெல்லாம் அது வராது. சில பேர் ஆமா நாம செய்த காரணத்தினால்தான் இவ்வளவு வெப்பம் இருக்கு. இந்த மாதிரி பலவிதமான அபிப்பிராயங்கள் இருக்கும் போது எங்கிருந்து இந்த கோடை வெப்பம் தணியும்? அனைவருக்கும் 100 பேர் இருந்தா 100 பேருக்கும் அதே எண்ணம் இருக்க வேண்டும். இப்ப நமக்கு முன்னாடியே மழைக்காலம் வந்து விட்டது. ஆல்ரெடி சவுத் வெஸ்ட் மான்சூன் தொடங்கியாச்சு. ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்திருக்கு. காரணம் என்ன? தண்ணீர் வேணும், வெப்பம் தணியணும். இப்பவே கர்நாடகால மழை வர ஆரம்பிச்சிடுச்சு. எப்படி வந்தது ஒரு மாசத்துக்கு முன்னாடி? என்ன எல்லோரும் கூட்டாக அதனை கேட்டுக்கொண்டதின் காரணமாக. சோ இயற்கையை கூட சாசிக்கும் அளவுக்கு நம்மளுடைய அகசக்தி என்பது இருக்கு. அதனை நாம் புரிந்து கொண்டால் இந்த ஜான ஜெகத் செய்வதெல்லாம் எவ்வளவு எளிதானது. கண்டிப்பா நடக்கும். ஜான ஜெகத் செய்யணும், சாகாகார ஜெகத் செய்யணும், பிரமிட் ஜெகத் செய்யணும் என்று பத்ரிஜி அதை உறுதியாக சங்கல்பமாக எடுத்துக்கொண்டப்போ நமக்கு என்ன தெரியுது? அவருடைய ஆன்ம சக்தி அந்த லெவல்ல இருக்கு. கண்டிப்பாக இது நடக்கும். இதற்காக ஒவ்வொருத்தரும் எல்லாருமே தம்முடைய பங்கை இங்க செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. சோ நாம எந்த லட்சியத்தை வைத்துக் கொண்டாலும் அதை நிறைவேற்றும் கெப்பாசிட்டி என்பது நமக்கு இருக்கு. ஆனா கான்சியஸ் மைண்ட் லெவல்ல நாம ரீசனிங்க பார்த்தோம்னா ரீசனிங்ல நமக்கு எதுவும் தெரியாது. ரீசனிங்ல நமக்கு எதுவும் தெரியாத போது நமக்கு இங்க ஒரு சோர்வு என்பது வருகிறது. நாம் நிர்வீரியமாக இதெல்லாம் எப்படி நடக்கும், என்ன செய்யும், அதெல்லாம் முடியாது என்ற ஒரு எண்ணத்துக்கு நம்ம வந்து விடுகிறோம். சோ நம்மளுடைய அபிப்பிராயங்களை நம் எண்ணங்களை நாம் மாற்றிக்கொண்டு நம்மளால் அனைத்தையும் முடியும், இந்த உலகத்தில் நாம் சாதிக்கலாம், நமக்கு பின்னாடி ஒரு விஸ்வமே நமக்கு உறுதுணையாக இருக்குது என்றதை நாம் தெரிந்து கொண்டால் இந்த ஆன்ம சக்தியின் மூலம் நாம் எதை வேண்டுமானாலும் நம்மளால் மாற்ற முடியும். நம்ம சைத்தன்ய பரிணாமம் என்றது எந்த திசையில் எந்த கோணத்தில் எவ்வாறு மலர்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொண்டால் இவை அனைத்தையும் நமக்கு ஒண்ணுமே இல்லை. சோ நாம் அதனை நம்மளுடைய அகசக்தியை நாம் பயன்படுத்த 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 அது நம் விநியோகத்திற்கு தானாக வந்துவிடும். எவ்வளவு வேண்டுமானாலும் நாம் விநியோகித்துக் கொள்ளலாம். அதுக்கு இவ்வளவுதான் அவ்வளவுதான் என்ற ஒரு அளவு கணக்கு என்பது ஏதும் இல்லை. நம் ஆன்ம சக்தியால் நாம் சாதிக்க இயலாதது இந்த பூமியில் மாத்திரமில்லை, இந்த விஸ்வத்தில் எந்த லோகத்திலும் நமக்கு சாத்தியம் இல்லாதது என்பது ஏதும் கிடையாது. எங்க எது வேண்டுமானாலும் நம்மளால் சாதிக்க முடியும். சோ இந்த ஆன்ம சக்தியை இந்த பூமியில இது வரைக்கும் யார் தான் இந்த அளவுக்கு உபயோகப்படுத்திக் கொண்டு இருக்கிறாங்கன்னா புத்தர், ஜீசஸ், இந்த மாதிரி சில பேர் மாத்திரம்தான் நம்மளுடைய ஆன்ம சக்தி இந்த பூமியில நல்லா அதாவது நல்லா பயன்படுத்திக் கொண்டிருந்தாங்க. சோ நமக்கென்று ஜீசஸுக்கும் லட்சியம் இருந்தது, புத்தருக்கும் லட்சியம் இருந்தது. அதே மாதிரி நாமும் ஒரு லட்சியத்தை வைத்துக்கொண்டு நம் வாழ்க்கையை அதை நோக்கி நம் அகசக்தியை பயன்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக நம்மளுடைய நம் லட்சியம் என்பது கண்டிப்பாக நிறைவேறும். சோ அந்த சக்தி மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை அனுபவங்களையும் நாம் சிருஷ்டித்துக் கொள்ளலாம். அதன் மூலமாக நம் வாழ்க்கையில் மாபெரும் ஆனந்தத்தை நம்மளால் பெற முடியும். இது விஸ்வம் நமக்கு கொடுத்திருக்கும் இந்த அந்த அகசக்தி என்பது இந்த விஸ்வம் நமக்கு கொடுத்திருக்கும் ஒரு பெரிய வெகுமதி. நம் பௌதிக வாழ்க்கையில் ஆகட்டும் ஆன்மீக வாழ்க்கையில் ஆகட்டும் வெற்றிகள் பெற வேண்டும் என்றால் இந்த அகசக்தியின் மூலமாக எளிதில் நம்மளால் பெற முடியும். அனைத்தும் சாத்தியமே. சோ இந்த தேகம் என்பது இந்த ஆன்ம சக்திக்கு வெளிப்படுத்துவதற்காக ஆன்மா இந்த தேகத்தை கொண்டு வந்திருக்கு. இந்த மாதிரி பல தேகங்கள் பல லோகங்களில் ஆன்மாவுக்கு இருக்கும். அதன் மூலமாக தான் எவ்வளவோ ஞானம் என்பது பெற்றுக்கொண்டிருக்கு.
ஆனா இந்த பௌதிக வாழ்க்கையில எதை நடந்தாலும் அதுக்கு நாம் பொறுப்பு வகிக்க வேண்டும். நம் வாழ்க்கையை நாமளே சாசித்து கொள்ளலாம். வேற யார் காரணமாக அவங்க சொல்றபடி நாம் எதையும் செய்ய தேவையே இல்லை. கண்டிப்பாக மற்றவரோடு நம்மை நாம் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளவே கூடாது. அது நம் ஆன்ம சக்தியை நாம் அவமானப்படுத்துற மாதிரி. சோ இப்ப ஆன்ம சக்தியை நாம் பயன்படுத்த நம்மளுடைய மைண்ட் பவர் என்பது பெருகிக் கொண்டே போகும். சேத் சொல்றாரு, என்னுடைய மைண்ட் பவர் எந்த அளவுக்கு இருக்குதுன்னா, நான் இந்த நொடியில இந்த பூமியில இருக்கணும்னு நினைச்சேன், அடுத்த நொடியே நான் உங்க பூமியில இருக்கிறேன். அவர் எங்க எந்த டைமென்ஷன்ல இருக்கிறாரு, எந்த லோகத்துல இருக்கிறாரு, நினைச்ச உடனே அந்த நொடியிலேயே நான் இந்த பூமியில இருக்கிறேன். இந்த சேனலின் மூலமா இந்த அளவுக்கு ஞானத்தை, எனக்கு தெரிந்த இந்த ஞானத்தை எல்லாத்தையுமே நான் கொடுத்தேன். இந்த மைண்ட் பவர் எனக்கு மாத்திரம் கிடையாது, எல்லாருக்குமே இருக்கு. நீங்க நினைச்ச உடனே எதை வேண்டுமானாலும் உங்க மைண்ட் பவரை வச்சு நீங்கள் செய்யலாம். நாம் ஒரு நபரை பார்க்கும் போது அவருடைய ஆன்ம சக்தியும் அவருடைய மைண்ட் பவரையும் தான் நம்ம பார்க்கணுமே தவிர, தோற்றத்தையோ இன்டெலிஜென்ஸையோ இல்ல அவருடைய மூளையின் அந்த இதுவோ நாம பார்க்க கூடாது. ஆன்ம சக்தியை பார்க்கணும். அது கண்ணுக்கு தெரியுமா? கண்ணுக்கு தெரியாது. நம்ம ஆன்ம சக்தியில் இருக்கும் போது மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பது, அவங்களுடைய ஆன்ம நிலை என்ன என்பது நம்மளால் ஈஸியாக தெரிந்து கொள்ள முடியும். சோ இந்த வாழ்க்கையில் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, நம் ஆன்ம சக்திக்கு முன்னாடி அது எதுவும் கணக்காகாது. நம் ஆன்ம சக்தியால் இந்த வாழ்க்கையும் மாற்றிக்கொள்ள முடியும், எதை வேண்டுமானாலும் சிருஷ்டித்துக் கொள்ள முடியும். இது எதுவும் நம்ம ஆன்ம சக்தியை விட மேலானதோ எதுவும் கிடையாது. இதை நாம் ஒவ்வொரு நொடியும் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். சோ ஒரு லட்சியத்தை நாம் பெற வேண்டும் என்று திருடமாக நிச்சயமாக அதன் மேல நம்ம பணி செய்யும் போது கண்டிப்பாக நம்மளுடைய உலகத்தில் இருந்து அந்த ஞானமும் அந்த சக்தியும் அனைத்தும் நமக்கு கிடைக்க பெறும். இது அனைத்தும் அனைவருக்கும் கிடைக்கும். சோ நம் அகசக்தியை நாம் விஸ்வசிக்கணும். எப்ப நமக்கு அந்த அகசக்தி என்பது கிடைக்கலையோ அப்போதான் நமக்கு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் என்பது வரும். அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்கும் போதே, நமக்கு இரிட்டேஷன் இருக்கும் போதே, நம்ம நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்ல இருக்கிறோம்னா நாம அகசக்தியில் நாம் இல்லை என்பதுதான் அர்த்தம். அதற்காகத்தான் பாசிட்டிவ் எண்ணங்களோடு இருக்கணும், அந்த யூனிவர்சல் லவ்வோடு இருக்கணும், எல்லார் மேலேயும் அன்பு காட்டணும், அனைவருக்கும் அனைத்தையும் தரணும், நல்ல நட்போடு இருக்கணும் என்று சொன்னதெல்லாம் எதற்கு? இந்த குணங்கள் நாம் வளர்த்து கொள்ள நம்மளுடைய அகசக்தி ஆகட்டும், அக பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்தையும் நாம் பெற முடியும். இங்க நெகட்டிவ் குணங்கள் இருக்கும் போது இந்த அகசக்தியை நம்மளால் பெற இயலாது. சோ இன்னிலிருந்தே, இப்போதிலிருந்தே, இந்த நொடியில இருந்தே நம் வாழ்க்கை எந்த மாதிரி இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அந்த திசையில் அந்த மாற்றங்கள் என்பது கண்டிப்பாக நடக்கும். அதற்கு மாசங்களோ வருஷங்களோ எதுவும் தேவையில்லை. இந்த நொடியிலிருந்து அந்த மாற்றம் என்பது கண்டிப்பாக மாறும். நாம் யாருக்கும் அடிமைகள் கிடையாது. நாம் அடிமையாக இருக்க வேண்டியது நம்மளுடைய அக உலகத்திற்கு. அங்க அடிமை கூட இல்லை, அதுக்கு நாம தான் எஜமானன். நம்ம இஷ்டம் போல் சுதந்திரமாக அங்கே நாம் இருக்கலாம். இதை விட இன்னும் விளக்கமா சொல்ல முடியாது. சோ நம் வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் நாம் திசை திருப்பிக் கொள்ளலாம். இன்னைக்கு நாம ஏழையாக இருக்கலாம், ஆனா நாளைக்கு நாம மாபெரும் செல்வந்தராக மாறுவதற்கு அனைத்து மார்க்கங்களும் நமக்கு இருக்கு. மாற முடியும், மாறலாம் கூட. ஆனால் அதுக்கு நம்மளுடைய லட்சியம் இருக்க வேண்டும், அதுக்கு வேண்டிய சாதனை செய்ய வேண்டும். செய்தால் கண்டிப்பாக அந்த பலன் என்பது நமக்கு கிடைக்கும். சோ இந்த பௌதிக நிகழ்வுகள் என்பது வெறும் நம்ம வாழ்க்கையில ஒரு சின்னங்களாக தான் இருக்கு. அதன் மூலம் நம் வாழ்க்கையே நாம இது இப்படித்தான் இருக்கும் சொல்லி நாம எடை போட தேவையில்லை.
அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கும். மாறாதது நம்ம ஆன்மசக்தி ஒன்றே. சோ இந்த மைண்ட் பவரை வச்சு இந்த சோல் பவரை வச்சு இந்த விலங்குகள் ஆகட்டும், தாவரங்கள் ஆகட்டும் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றன. அதை போல் நாமும் கூட பயன்படுத்தினால் நம்மையும் மாற்றிக்கொள்ளலாம், நம் உலகத்தையும் மாற்றிக்கொள்ளலாம், இந்த விஸ்வத்தையும் மாற்றிக்கொள்ளலாம். அதாவது இந்த இயற்கையே நம்மளால் மாற்றி வைக்க முடியும். நாம நினைக்கிறோம், நான் யாரு? இந்த கோடானு கோடி விஸ்வங்களில இந்த மில்கி வே கேலக்சி ஒண்ணு, அதுல பல கோள்கள் இருக்கு, அதுல பூமி ஒண்ணு, அந்த பூமியில பல தேசங்கள் இருக்கு, அதுல இந்தியா ஒண்ணு, இந்தியாவுல பல மாநிலங்கள் இருக்கு, அதுல தமிழ்நாடு ஒண்ணு, தமிழ்நாட்டுல பல மாவட்டங்கள் இருக்கு, அந்த மாவட்டத்துல எங்கேயோ எங்க ஊர்ல, எங்க வீதியில, எங்க வீட்டுல நான் ஒருத்தி இருக்கிறதுனால என்னுடைய தாட் ஆகட்டும், என்னுடைய மைண்ட் பவர் ஆகட்டும், என்னுடைய ஆன்மசக்தி ஆகட்டும் ஏதாவது விஸ்வத்துல மாற்றத்தை கொண்டு வருமானா கண்டிப்பாக கொண்டு வரும். ஓர் நபர் என்ன நினைக்கிறாரோ அதுக்கு ஏற்றவாறு விஸ்வத்தில் பல மாறுதல்கள் என்பது உருவாகும். நான் ஒருத்தி நினைச்சிடுமா, நான் மாறினா எல்லாமே மாறிடுமானா? எஸ், மாற்றம் என்பது ஓர் நபரில் இருந்துதான் ஆரம்பமாகிறது. எப்பொழுது நாம் மாற முயற்சிக்கிறோமோ, நாம மாறுகிறோமோ, ஆட்டோமேட்டிக்கா அந்த விஸ்வத்தில் கூட அந்த மாற்றத்தின் எதிரொலி என்பது, பிரதிபலிப்பு என்பது விஸ்வத்தில் கண்டிப்பாக நமக்கு தெரியும். அதே மாதிரி நமக்கு நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரிதான் நம்ம இருக்கிறோம். எனக்கு வெக்கமா இருக்கு, எனக்கு தயக்கமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை இப்படின்னு நாம நினைச்சா நிஜமா நம்ம வாழ்க்கையில ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருப்பது என்பது அது பெரிய விஷயம் கிடையாது. எல்லாருக்குமே எல்லாரும் இருப்பாங்க. சில பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு நினைச்சா உங்ககிட்ட யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னொருத்தர் ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லாம என்னால இருக்கவே முடியாதுன்னு சொன்னா அவங்க சுத்தி 4 பேரும் 40 பேர் இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன? நாம நினைத்ததுதான். ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு நினைத்தால் நமக்கு வருவாங்க, இல்லைன்னா நாம தனியா தான் இருக்க வேண்டியது இருக்கும். அனைத்தும் நாம் நினைக்கிற மாதிரி நாம எப்படி இருக்கிறோமோ நம் மைண்டுக்கு ஏத்தவாறு தான் நம் வாழ்க்கையில் அனைத்தும் அமைகிறது. சோ இப்போதிலிருந்து எதை வேண்டுமானாலும் நாம நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை அனுபவங்களாக மாற்றிக்கொள்ள முடியும். அதே மாதிரிதான் வயசு ஏறினா இந்த தேகம் என்பது ஆரோக்கியமாக இருக்காது, முதுமை என்பது வந்துவிடும், கண் சரியா தெரியாது, காது கேட்காது, இந்த முடி வெள்ளையா போயிடும். இது எல்லாமே நம்ம நினைக்கிறனாலதான் நடக்குது. ஆனா நம்ம என்ன சொல்றோம், அது நடக்கிறதுனால தானே நான் நினைக்கிறேன். இல்லை, நாம நினைக்கிறனால தான் அது நடக்குது. சோ நாம எந்த விதமான அபிப்பிராயங்கள் கொண்டிருக்கிறோமோ அது அனைத்தும் நம் சரீரத்தின் மேல் அது பிரதிபலிக்கிறது. நீங்க என்ன கூட கேட்கலாம், ஏமா நீங்க எல்லாம் கேட்கலையா, உங்க தலைமுடி கூட வெள்ளையா இருக்குதுன்னா, அது வெள்ளையா இருந்தாலும் கருப்பா இருந்தாலும் அது வெள்ளையாக கூடாது என்ற ஒரு சிந்தனையை நான் போடல. வந்தா வந்துட்டு போகட்டும், அதை பத்தி என்ன இருக்கு, தெரிஞ்சுக்க வேண்டியது எத்தனையோ இருக்கு. என்னுடைய கண்ணோட்டம் எல்லாம் தியானம் செய்யணும், இங்க ஞானத்தை பெறணும், இன்னும் இன்னும் மேல் மேலும் இருக்கிற அந்த ஞானத்தை அனைத்தையும் பெறணும். பெற்றதை நான் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கதை நான் செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும். அத்தோடு சேர்த்து எனக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கோ அதை மற்றவர்களுக்கு சொல்லித்தரும் ஒரு திறனும் ஒரு மொழியின் திறனும் இருக்க வேண்டும். தவிர இது தவிர வேற எதுவுமே யோசிக்கிறது கிடையாது. நினைச்சிருந்தா கண்டிப்பா இன்னைக்கு கூட ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொண்டு அகசக்தியை கேட்டா நாளைக்கு இது கருப்பாகி விடும். கண்டிப்பாக அனைத்து திறனும் நமக்கு இருக்கு. ஒரு பல்லி அதுக்கு வால் கட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் வால் வருது. ஒரு உயிரினத்துக்கு ஒரு அங்கம் போனால் மறுபடியும் பெறக்கூடிய திறன் இருக்கும் போது மனுஷனுக்கு மாத்திரம் அந்த திறன் ஏன் இல்லாம போகிறது? மனுஷனுக்கு கூட அந்த திறன் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஆனா அதை நாம் நம்பல, அதனை செயல்படுத்தல. வயசானா பல்லு விழுந்துடும், ஒரு வாட்டி பல்லு விழுந்தா மறுபடியும் வராது. மில்கி டீத் அது விழுந்தா ஒரு வாட்டி தான் வரும்னு ஒண்ணும் கிடையாது.
36 வாட்டி விழுந்தாலும் அது வரும். ஆனா நம்ம அதை நம்பணும், அதை ஆக்சஸ் பண்ணணும். பண்ணினா நமக்கு கூட எத்தனை வாட்டி பல் விழுந்தாலும் மறுபடியும் புது பல் என்பது வரும் என்பதுதான் இங்கே அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் ஒரு தகவல். சோ அகப்பயணம் அகப்பயணம் எப்படி செய்ய வேண்டும்? ஞானத்தின் மூலமாக செய்ய வேண்டும். ஞானத்தின் மூலம் நாம் யோசனை இல்லாத ஒரு நிலையில் இருக்கும் போது கண்டிப்பாக அகப்பயணம் என்பது நடைபெறும். இந்த அகப்பயணம் செய்யும் போது நமக்கு நாம் இருக்கிற இந்த உலகம் மாத்திரம் கிடையாது, இன்னும் நிறைய கோடானு கோடி விஸ்வங்களை நாம் தரிசிக்க முடியும். அங்கே ஜீவஜாலங்கள் எப்படி இருக்கு, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, அங்க எல்லாம் எந்த விதமான டெக்னாலஜி இருக்கு, அதை அனைத்தையும் நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். ஐன்ஸ்டீன் கூட இந்த மாதிரி அகப்பயணம் செய்வதன் மூலம் அவர் எத்தனையோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சார் என்பது சேர்த்து இங்க நமக்கு ஒரு செய்தியாக சொல்றாரு. அவர் வெறும் விஞ்ஞானி மாத்திரம் கிடையாது, ஒரு ஆன்மீகவாதியும் கூட. ஆனா நமக்கு இருக்கிற குறுகிற ஞானத்தோடு அங்க இருக்கிற அந்த ஞானத்தை நம்ம பெற வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஞானத்தில் நம்மளை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்பொழுது அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நாம எட்டுறோமோ, அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம டியூன் ஆகுறோமோ, அந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கும் அனைத்து ஞானமும் நம்மளால் பெற முடியும். ஒவ்வொரு லோகத்துக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்கும், ஒவ்வொரு லோகத்தில் ஒவ்வொரு விதமான சக்தி என்பது இருக்கும். அது அனைத்தையும் நாம் பெற வேண்டும் என்றால் நாம் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் ஆகணும். இப்ப நாம் கூட இப்ப தியானம் செய்யும் போது முதல்ல சொன்னோம், பத்ரிஜியின் ஆற்றலோடு சேத் மகானின் ஞானத்தோடு ஒருங்கிணைந்து இந்த தியானம் செய்ய வேண்டும் என்று. எஸ், இந்த மாதிரி நம்ம பலதும் ஒரு பிரயோகமாக செய்து பார்க்கலாம். நம்ம இங்கேதான் இருக்கிறோம். ஆனா தியானத்தில் உட்காரும் போது நான் கிசா பிரமிடில் உட்கார்ந்து தியானம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நம் ஆஸ்ட்ரல் பாடி ரிலீஸ் ஆகி அது கிசா பிரமிடுக்கு போய் அங்கே தியானம் செய்யும். அந்த ஆஸ்ட்ரல் பாடி அந்த ஆற்றலை எல்லாம் பெறும் போது மறுபடியும் அந்த ஆஸ்ட்ரல் பாடி நம் உடலுக்குள் வரும் போது அந்த ஆற்றல் இந்த உடலுக்கு கூட வருகிறது. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ். இந்த பூமியிலேயே எத்தனையோ எனர்ஜி ஸ்பாட்ஸ் என்பது இருக்கு. அங்க எல்லாம் போய் நாம் தியானம் செய்து அந்த ஆற்றலை பெற வேண்டும் என்று நினைத்தால் அது அனைத்தும் நமக்கு கிடைக்கும். நாமளே பிசிக்கலா போக வேண்டும் இல்ல. பிசிக்கலா போனா அந்த ஆனந்தம் வேற. இப்ப நம்ம ஊர்ல வேற நிறைய கிசா பிரமிடுக்கு டூர்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பா போகணும், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதையும் தாண்டி பல லோகங்களுக்கு போகலாம், பல கேலக்சிகளுக்கு போகலாம், இந்த லோகத்தில் இருக்கும் எனர்ஜி ஸ்பாட்ஸுக்கு போகலாம். அங்கே போய் அந்த பயணத்தின் மூலமாக, அகப்பயணத்தின் மூலமாக அங்கே இருக்கும் அந்த எனர்ஜிஸ் எல்லாத்தையும் நம்மளால் பெற முடியும். எப்ப நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி மாறுதோ அந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற எல்லா ஞானமும் நமக்கு புரிகிறது. இப்போ சன்ஷைன் பிஃபோர் தி டான் அந்த புத்தகத்துல சொல்றாங்க, அவங்க வேற ஒரு டைமென்ஷன்ஸ்க்கு போனாங்க. அந்த அம்மாவுக்கு அந்த பெண்மணிக்கு தலைமுடி முழுங்கால் வரைக்கும் இருக்கு, அடர்த்தியா இருக்கு. அவங்க ஹேர் பாத் எடுத்தாங்க. சின்ன ஒரு டிவைஸ், நம்ம என்ன சொல்றது, ஹேர் பின் மாதிரி ஒரு சின்ன டிவைஸ் வச்ச உடனே அது தலை மேல வித்தின் செகண்ட்ஸ் ட்ரை ஆயிடுச்சு. அது அந்த ஒரு டெக்னாலஜி. நீங்க தையூபா ப்ரொஃபஸி பாத்தீங்கன்னா அங்க ஆகாயத்துல எல்லாருமே பறக்குறாங்க. ஆனா விமானங்களோ ஹெலிகாப்டர்ஸ் எதுவும் இல்லை. ஹெலிகாப்டர்ஸ் விமானம் எல்லாம் அது ஒரு சாதாரண சின்ன கருவி. ஒரு பெல்ட்டை போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு சின்ன இது மூலமா எல்லாருமே அங்க பறக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. சோ நம்ம அந்த ஃப்ரீக்வன்சிக்கு போகும்போது அங்க இருக்கிற அந்த ஞானமும் அந்த டெக்னாலஜியும் அந்த உபகரணங்களும் அனைத்தும் நமக்கு புரிகிறது. இப்ப நமக்கு இவ்வளவு கண்டுபிடிப்புகள் வந்திருக்கு. அது வாஷிங் மிஷின் ஆகட்டும், டிஷ் வாஷர் ஆகட்டும், இல்ல இந்த ஜூம் ஆகட்டும், லேப்டாப்புகள் ஆகட்டும், கேமராக்கள் ஆகட்டும், இந்த இந்த வெப் ஆகட்டும், இன்டர்நெட் ஆகட்டும், இவை அனைத்தும் ஹையர் வேர்ல்ட்ஸ்ல இருந்து நமக்கு அக உலகத்தின் மூலமாகத்தான் கிடைக்க பெற்றது.
நிக்கோலா டெஸ்லாவால இத்தனை கண்டுபிடிப்புகள் எப்படி செய்ய முடிஞ்சது? எனக்கு எப்பவுமே அந்த கண்ணுக்கு அந்த நயாகரா வீழ்ச்சியின் கீழே ஒரு பெரிய சக்கரம் சுத்துற மாதிரி என் ஸ்கூல் டேஸ்ல இருந்து எனக்கு கனவுகள் மூலமாகவோ நிஜமாகவோ அதை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அதன் மூலமா தான் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி என்பதே வந்தது. ஸோ ஃப்ரீக்வன்சி இப்ப நம்ம வீட்டுல டிவி பார்க்கும் போது ஒவ்வொரு சேனலையும் மாத்துறோம். ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. அந்த ஃப்ரீக்வன்சிக்கு போகும்போது தான் அந்த சேனல்ல இருக்கிற அந்த நிகழ்ச்சி எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி தான் பல லோகங்களுக்கு பல ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கு. அதை நாம் டியூன் ஆகும் போது அங்கே இருக்கிற ஞானம் அனைத்தையும் நம்மளால் பெற முடியும். ஸோ இது நமக்கு புதுசு இல்ல. இதற்கு முன்னாடி இந்த பூமியில் எத்தனையோ சிவிலைசேஷன்ஸ், அதாவது நாகரிகங்கள் இருந்த போது அவர்கள் இந்த அக உலகம் செய்து பல ஞானங்களை பெற்றுதான் இங்க பலதையும் உருவாக்கினாங்க. இப்ப நம்ம கிசா பிரமிடை எடுத்துக்கிட்டா அது கரெக்டா அந்த பூமத்திய ரேகையின் மேல அந்த ஒரு பர்டிகுலர் நட்சத்திரங்களுக்கு அலைன் பண்ணி எப்படி கட்டினாங்க? இப்ப கூட நம்மளால கட்ட முடியாதுன்னு சொல்றாங்க. அன்னைக்கு எப்படி கட்டினாங்க? அக உலகத்தில் இருந்து வந்த ஞானம். இப்ப நம்ம கேலண்டர் எப்படி வந்தது? சூரியனுடைய கவனம் என்ன, சந்திரனுடைய கவனம் என்ன, இந்த நட்சத்திரங்களுடைய கவனம் என்ன, அனைத்தையும் பார்த்து ஒரு கேலண்டர் என்பது நமக்கு உருவாச்சு. இந்த மாதிரி எத்தனையோ சொல்லலாம். எப்ப மழை வரும், எப்ப கோடைக்காலம் வரும், எப்பொழுது இந்த நதிக்கு நீர் என்பது வரும், எப்ப நாம இந்த விவசாயம் எல்லாம் பண்ணணும். விவசாயத்துல நிறைய புரட்சி எல்லாம் வந்தது. எங்கிருந்து வந்தது? ஒரு காலத்தில் இல்லாதது. இவை அனைத்தும் எங்கிருந்து வந்ததுன்னா, எல்லா கண்டுபிடிப்புகளும் நம்ம யாரு சாஸ்திர விஞ்ஞானிகள் என்று சொல்றோமோ அவங்க கண்டுபிடிப்புகள் அனைத்தும் அவர்களுடைய அக உலகத்தில் இருந்து அகசக்தியின் மூலம் அவர்களுக்கு அந்த ஞானம் கிடைக்கப்பெற்றது. அவங்க எல்லாம் ஞானிகளாக இருக்கிறாங்கன்னா ஞானிகளாக இருக்க தேவையில்லை. ஆனால் அவருடைய ஆர்வமும், அதாவது இந்த கண்டுபிடிப்பு, அந்த லட்சியம், அந்த சாதனை, அந்த சைலன்ஸ், எல்லா கண்டுபிடிப்புகளும் பார்த்தா முக்காவாசி எல்லாமே இந்த உலக நன்மைக்காகத்தான். அதுக்குன்னு ஏவுகணைகள் அதெல்லாம் சொல்லல. மற்றவர்கள் அனைத்தும் உலக நன்மைக்காக பாடுபட்டவர்களுக்கு இந்த அகசக்தியின் மூலமாக அக உலகத்தில் இருந்து கிடைக்க பெற்றவை. சோ இந்த வெளி உலக இந்த இந்திரியங்கள் மூலம் நமக்கு கிடைக்கிற ஞானம் என்பது 0.01% மாத்திரம்தான். மீதி 99% எல்லாமே அக உலகத்தில் இருந்து அக ஞானம் என்பது அக பயணத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. இதுதான் உண்மை. Thank you, my dear friends.